Welcome to bilingual e-lecture for diploma students. It's part of the C programming subject. Now in this lecture we are going to see about the operators. In the previous sections we have seen the C tokens, which includes that constants, variables or identifiers, and these are used in combination with operators to form expressions. So operators are symbols for representing operations. They indicate the operations what we do with the data. So data may be a constant or variable. So in this expression, y equal to r sin theta or r sin x plus 100, y, r and x are variables, 100 is a constant, sin is a function. So these are used to form an expression. Constants, variables, array elements and functions are used with various operators to form expressions. Here multiplication and plus, equal are the operators. There are different types of operators. These operators can be classified based on the number of data required or operands required. So those operators which require only two data items or two operands are called binary operators, because they are the most number of operators which require two data. நம்ம நார்மலாக நம்முடைய அடிஷன் சப்ட்ராக்ஷன்ஸ் நம்ம கால்குலேஷன்ஸ் போட்டதெல்லாம் ரெண்டு டேட்டாவை பயன்படுத்தி தான் நம்ம கால்குலேஷன்ஸ் போட்டிருக்கோம். ஆனால் ப்ரோக்ராமிங்கில் சில ஆப்ரேஷன்ஸ் ஒரே டேட்டாவில் ஆப்ரேட் ஆகக்கூடியது இருக்குது. அது யூனரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் நம்பர் ஆஃப் டேட்டா ரெக்கார்ட் அதை பேஸ் பண்ணி ஆப்ரேட்டர்ஸ் ஆர் கிளாசிஃபைட் ஆஸ் யூனரி ஆப்ரேட்டர்ஸ், பைனரி ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ். யூனரி ஆப்ரேட்டருங்கிறது ஒரு ஆப்ரண்ட் தேவையானது. தி ஆப்ரேட் ஆன் சிங்கிள் டேட்டா. பைனரி ஆப்ரேட்டர்ஸ் ஆப்ரேட் ஆன் டூ டேட்டா. டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ் requires 3 values. நெக்ஸ்ட் அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் அடிப்படையில் அந்த ஆப்ரேட்டர்ஸ் என்ன ப்ராசஸ் பண்ணுது, என்ன கால்குலேட் பண்ணுதுங்கிறதனுடைய அடிப்படையில் ஆப்ரேட்டர்ஸை நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், அரித்மெட்டிக், ரிலேஷனல், லாஜிக்கல், இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட், கண்டிஷனல், ஷார்ட் ஹேண்ட் அசைன்மெண்ட், பிட்வைஸ் அண்ட் ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்ஸ்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். இப்போ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த டேபிளில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் ஆப்ரேட்டர்ஸுடைய டைப்ஸ். யூனரி ஆப்ரேட்டர்ஸுங்கிறது யூனரி மைனஸ். யூனரி மைனஸ் இஸ் நத்திங் பட் எ மைனஸ் சைன். ஒரு நெகட்டிவ் வேல்யூ ரெப்ரசன்ட் பண்ணும்போது நம்ம ஃப்ரண்ட்டில் மைனஸ் சிம்பிளை போடுறோம், அது யூனரி மைனஸ்னு பேர். தென் ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ், இது சி லாங்குவேஜில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஆப்ரேட்டர். இது இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். இந்த ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸுங்கிறது சிங்கிள் வேல்யூவில் ஆப்ரேட் ஆகக்கூடியது, அதனால் அது யூனரி ஆப்ரேட்டர்ஸ்னு போடுறோம். ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸ் எடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஈக்குவல் சிம்பிள், அரித்மெட்டிக், ரிலேஷனல். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அரித்மெட்டிக் கால்குலேஷன்ஸ், அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இந்த ஆப்ரேஷன்ஸை பண்ணக்கூடியது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி ஐடென்டிஃபைஸை பற்றி, வேரியபிள்ஸை பற்றி பார்த்தோம். வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணும்போது என்ன பார்த்தோம்னா வேரியபிள் நேம் ஈக்குவல் டு வேல்யூ அப்படின்னு பார்த்தோம். ஸோ வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வேரியபிள் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் அதுக்கான வேல்யூவை கொடுத்தோம். ஸோ அதுதான் அசைன்மெண்ட்டுன்னு பேர். நெக்ஸ்ட்டு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அண்ட் லாஸ்ட் அந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது மாடுலஸ். மாடுலஸுங்கிறது ரிமைண்டர் ஆப்ரேட்டர் அப்படின்னு பேர். அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த அடிஷன், சப்ட்ராக்ஷன்ஸ், நம்பர்ஸை கூட யூஸ் பண்ணுறோம். என்னுடைய ரிசல்ட் நியூமெரிக்கலாக இருக்கும். மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதெல்லாம் நம்ம நார்மலாக பயன்படுத்தக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ். இதில் இந்த மாடுலஸ் இது இப்போ ஒரு ஸ்பெஷல் ஆப்ரேட்டர், அதாவது ரிமைண்டருக்கான ஆப்ரேஷன். இப்போ 10% 4 3ன்னு எடுத்துக்குவோம். 10% 3 அப்படிங்கிறது 10 3ஆல் டிவைட் பண்ணும்போது
கிடைக்கக்கூடிய ரிமைண்டர் அப்படின்னு அர்த்தம். ரிமைண்டர் ஆஃப் 10/3 which will be 1. ஸோ இந்த ரிமைண்டர் ஆப்ரேட்டர் இன்டிஜர் டேட்டாவில் யூஸ் பண்ணுறோம். இப்போ அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதெல்லாம் வந்து போத் இன்டிஜர் ஆர் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டாவில் பயன்படுத்தலாம். ரிசல்ட்டை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இன்டிஜர் ரிசல்ட்டோ அல்லது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ரிசல்ட்டோ வரும். மாடுலஸ் ஆப்ரேட்டர் இஸ் யூஸ்ட் ஒன்லி வித் த இன்டிஜர் டேட்டா. ரெண்டு ஆப்ரண்ட்டுமே இன்டிஜர் வேல்யூவாக இருக்கணும். அதோடைய ரிசல்ட்டு இன்டிஜராக தான் இருக்கும். பட் என்னுடைய சைன் ஆஃப் ரிமைண்டர் ஆப்ரேட்டர் வந்து நியூமரேட்டருடைய சைனாக இருக்கும். இப்போ நெகட்டிவ் வேல்யூ பர்சன்டேஜ் இப்போ 3 -10% 3 அப்படிங்கிறப்ப என்னுடைய ரிசல்ட் வில் பி -1. அதனால் த சைன் ஆஃப் த ரிமைண்டர் வில் பி த சைன் ஆஃப் த நியூமரேட்டர். Another important point is while division, integer by integer is called integer division. ஒரு இன்டிஜரால் டிவைட் பண்ணும்போது நம்ம இன்டிஜர் வேல்யூ தான் கிடைக்கும். அதனால் 10/4 ரிசல்ட் 2ன்னு தான் கிடைக்கும், நாட் 2.5. திஸ் இஸ் இன்டிஜர் டிவிஷன். நமக்கு சப்போஸ் இது வந்து ஃப்ராக்ஷனில் வரணும் அப்படின்னா ஏதாவது ஒரு வேல்யூ ஃப்ளோட்டாக இருக்கணும். இந்த எக்ஸ்பிரஷன்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். அதனால் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது ப்ளஸ் மைனஸ் வந்து we can use it with any numerical value, ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன். ஆனால் டிவிஷன் யூஸ் பண்ணும்போது இன்டிஜர் கூட மட்டும் யூஸ் பண்ணால் அது இன்டிஜர் டிவிஷன் பேர். இன்டிஜர் வித் ஃப்ளோட் ஆர் ஃப்ளோட் வித் டபுள் மிக்சட் எந்த டைப் ஆனாலும் இருந்தாலும் ரிசல்ட் வில் பி இன் த ஹையர் டேட்டா டைப். ரைட், இது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட் ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ங்கிறது என்னென்னா கம்பேரிசனுக்காக பயன்படுத்தக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ். நம்முடைய ப்ரோக்ராமிங்கில் கம்ப்யூட்டர் கேன் கம்பேர் த வேல்யூஸ், நாட் ஓன்லி அரித்மெட்டிக். நம்ம லாஜிக்கல் ஆப்ரேஷன் சொல்கிறோம். அதாவது மெஷின் கேன் கம்பேர் the given data and it produces some logical result. The relational operator compares two values, operand 1 greater than operand 2. Relational operators numerical value அல்லது character value compare பண்ணும். It compares number with another number, character with integer or character with character. So similar types of data type compare பண்ண முடியும். The result will be the logical constant. Yes or no. நம்ம வந்து வேல்யூவை கம்பேர் பண்ணும்போது இஃப் ஏ கிரேட்டர் தென் பி அப்படின்னு கொடுத்தோம்னா என்னுடைய ரிசல்ட் வந்து எஸ் ஆர் நோ அப்படின்னு வரும். ஸோ இதுதான் ரிலேஷனல் ஆப்ரேட்டருடைய ரிசல்ட். ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் ப்ரொடியூஸ் லாஜிக்கல் கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ என்னென்ன மாதிரியான கம்பேரிசன்ஸ் பண்ண முடியும்? லெஸ் தேன், கிரேட்டர் தேன், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல், ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு. இந்த ஈக்குவல் டு சிம்பிளில் பார்த்தீங்கன்னா there are two equal symbols. இது ஆக்சுவலாக வந்து ஈக்குவாலிட்டி, ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக இருக்கா இல்லையான்னு கம்பேர் பண்ணுறது. சிங்கிள் ஈக்குவல் வந்து அசைன்மெண்ட்டுன்னு பார்த்தோம். ஆக்சுவலாக சிங்கிள் ஈக்குவல் இஸ் an assignment operator, double equal is a relational operator. ரெண்டுத்தும் என்ன டிஃப்ரென்ஸ்? இது வேல்யூ அசைன் பண்ணணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணணும். இது ரெண்டு வேல்யூயும் கம்பேர் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் ஆப்ரேட் ஆன்
logical constants. Logical constants அப்படிங்கிறது என்ன? True or false. நம்ம லாஜிக் கேட் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபிசிக்ஸில் கூட படிச்சிருக்கலாம். லாஜிக்கல் கேட் அப்படிங்கிறதுல நம்ம இன்புட் கொடுக்கறத அதை கம்பேர் பண்ணி அவுட்புட் வருது. ஸோ அது மாதிரி இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து சிமிலர் டு அவர் லாஜிக்கல் கேட். அண்ட், ஆர், நாட் இதெல்லாம் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ். லாஜிக்கல் அண்ட் அப்படிங்கிறது இப்போ கண்டிஷன் 1 a equal to 10, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இன்டிஜர் a equal to 10, b equal to 20. If a greater than b, now another variable எடுத்துப்போம், c equal to 30. a greater than b and a greater than c. இங்கே we used two conditions. இது ஒரு ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன், இது ஒரு ரிலேஷன், இது ஒரு ரிலேஷன். இதனுடைய வேல்யூ இப்போ இந்த எக்ஸாம்பிளில் ஃபால்ஸ். a greater than b no, a greater than c no. ஸோ இப்போ ரெண்டுமே ஃபால்ஸ் அப்படிங்கிறப்ப ரிசல்ட் ஃபால்ஸ்ன்னு இருக்கும். இப்போ இதில் சப்போஸ் ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருக்குது அப்படின்னா அவுட்புட் வில் பி ட்ரூ. ஸோ லாஜிக்கல் அண்டில் போத் conditions, both operands should be true. அப்படின்னா அதனுடைய அவுட்புட் will be true. நெக்ஸ்ட் லாஜிக்கல் ஆர். லாஜிக்கல் ஆரில் எய்தர் கண்டிஷன் 1 ஆர் கண்டிஷன் 2 ட்ரூவாக இருந்தால் போதும். அப்போ ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஆர் செகண்ட் எக்ஸ்பிரஷன் இதில் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் இதனுடைய அவுட்புட் வில் பி ட்ரூ. ஸோ திஸ் லாஜிக்கல் நாட். ஸோ நாட் இஸ் யூனரி ஆப்ரேட்டர். அதாவது என்ன அர்த்தம்னா நாட்டுன்னு கொடுத்து ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தா போதும். ஸோ இட் ஆப்ரேட்ஸ் ஆன் சிங்கிள் எக்ஸ்பிரஷன். ஸோ இட் இன்வெர்ட்ஸ். நாட் ஆஃப் a greater than b அப்படிங்கிறது ஈக்குவலன்ட் டு a லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பின்னு அர்த்தம். இது ட்ரூவாக இருந்தால் நாட் ஆஃப் ட்ரூ will be false. So it inverts the logical value. இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸை நம்ம ப்ரோக்ராமில் பயன்படுத்தும் போது அதனுடைய முழு விளக்கம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுவரை இந்த மெயினான ஆப்ரேட்டர்ஸில் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம். இந்த ரிலேஷனல் எக்ஸ்பிரஷனுடைய அவுட்புட் தான் நம்ம லாஜிக்கல் எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணுறோம். இது ஒரு ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன், இது ஒரு ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன். இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறோம். நாட் ஆப்ரேட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கண்டிஷன்ஸை சேஞ்ச் பண்ணலாம். பட் நாட் ஆப்ரேட்டர் எப்போ அதிகமாக பயன்படுத்துவோம் அப்படின்னா ஒரு டோட்டல் எக்ஸ்பிரஷனை கண்டிஷன்ஸை வந்து இன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அதை ரீரைட் பண்ணுறதுக்கு பதிலாக அதுக்கு ஃப்ரண்ட்டில் நாட் ஆப்ரேட்டர் பயன்படுத்தலாம். அல்லது ப்ரோக்ராமில் எல்ஸ் அப்படின்னு இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு பார்ட் இருக்குது, அதை பயன்படுத்திக்கலாம். அதனால் நாட் ஆப்ரேட்டர் ரொம்ப பயன்படுத்த தேவை இருக்காது. பட் அதனுடைய ஃபங்க்ஷன் இன்வெர்ஷன் ஆஃப் த லாஜிக்கல் வேல்யூ. ரைட். இந்த லிஸ்ட் ஆல்ரெடி we have listed this. We have seen unary operators, assignment operator, arithmetic, relational, logical பார்த்தோம். என்ன increment, decrement and conditions. ஸோ increment அப்படிங்கிறது
இப்போ எக்ஸ் ஈக்குவல் 10 எடுத்துப்போம். எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா எக்ஸ் வில் பி இன்க்ரிமெண்டட் பை 1. ஸோ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது இன்க்ரிமெண்ட் த ஆப்பரண்ட். ஸோ plus plus is used with x. This can also be written as plus plus x. In both these cases x will be incremented. இப்படி x வேரியபிளுக்கு ரைட் சைடில் ப்ளஸ் ப்ளஸ் பயன்படுத்தினாலும் இல்லை ஃப்ரண்ட்டில் அந்த ஆப்ரேட்டரை பயன்படுத்தினாலும் அதனுடைய ரிசல்ட்டு ஒன்று தான், அதாவது எக்ஸ் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஆனால் இந்த சேம் ப்ளஸ் ப்ளஸ் ஆப்ரேட்டர் வந்து ப்ரீ இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். எப்போ அப்படின்னா when it is used with another operation y equal to plus plus x. இந்த கேஸில் எக்ஸோடைய வேல்யூ 10, அது இன்க்ரிமெண்ட் ஆகி 11 அப்படிங்கிறது ஸ்டோர் ஆகும். ஸோ இன்க்ரிமெண்ட் எக்ஸ் அண்ட் அசைன். ஸோ ப்ரீ இன்க்ரிமெண்ட்டுங்கிறது பிஃபோர் another operation, that means increment before assignment, increment before assignment. So x will be incremented before assigning. So x becomes 11 and the 11 தான் y ல ஸ்டோர் ஆகும். அதுவே y equal to x plus plus இந்த எக்ஸ்பிரஷனில் இது வந்து this is called post increment ன்னு பேர். இந்த போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஆஃப்டர்னு அர்த்தம். ஆஃப்டர் அசைன்மெண்ட் எக்ஸ் வில் பி இன்க்ரிமெண்டட். தட் மீன்ஸ் த இனிஷியல் வேல்யூ ஆஃப் எக்ஸ் வில் பி ஸ்டோர்ட் இன் ஒய். ஸோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ், தென் எக்ஸ் வில் பி இன்க்ரிமெண்டட். திஸ் இஸ் post increment. So both the increment and decrement operators can be used like this: pre increment, post increment, pre decrement, post decrement. So these are simple form of adding 1. Actually it will always add 1 with the variable. So incrementing is nothing but adding 1. So x equals x plus 1, இதை நம்ம x plus plusன்னு எழுதலாம். ஆர் x equal to x minus 1 அப்படிங்கிறத x minus minusன்னு எழுதலாம், அல்லது minus minus xன்னு எழுதலாம். ஸோ இதுதான் வந்து increment and decrement operators. Next, another operator is a conditional operator. It is a ternary operator. அப்படின்னா இதுக்கு 3 வேல்யூஸ் இதில் இன்வால்வ் ஆகுது. இதில் ஆப்ரேட்டருடைய சிம்பிள் வந்து கொஷின் மார்க் கோலன். The first one is a condition. The condition is a relational expression. அதுக்கு பக்கத்தில் நம்ம ஒரு கொஷின் மார்க் போடுறோம். if the condition is true, ஏன்னா ரிலேஷனல் எக்ஸ்பிரஷனுடைய அவுட்புட் என்ன சொல்லியிருக்கோம், லாஜிக்கல் கான்ஸ்டன்ட், அதாவது ட்ரூ அல்லது ஃபால்ஸு. அந்த ட்ரூ அல்லது ஃபால்ஸாங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். if it is true, do this expression 1 colon expression 2. If the condition is true, it will execute the expression 1 or it will take the value at this part. If it fails, it will take the second expression. இது ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று போடலாம். சப்போஸ் a equal to 10, b equal to 20 and integer max. இதெல்லாம் என்ன, இன்டிஜர் அப்படிங்கிற டேட்டா டைப்பு. நம்ம 2 வேரியபிள் ஏபிங்கிற டேட்டா கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் வேல்யூ எதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம், மேக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். ஸோ மேக்ஸ் ஈக்குவல் டு ஏ கிரேட்டர் தென் பி கொஷின் மார்க் ஏ கோலன் பி. என்னுடைய மீனிங் என்ன அப்படின்னா, we are testing a with b